நமக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள் என்ற தலைப்பில் பயான் நிகழ்த்தி காட்டுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் பேசும் தலைப்பு சலாத்தை பரப்புங்கள். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத் காலன் நபியு அலைஹி வஸல்லம் அஃப்சுஸ் சலாம பைனக்கும். உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள். சலாம் என்ற வார்த்தை அர்த்தமே சாந்தியும் சமாதானமும் ஆகும். அதுவும் இறைவன் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது. அந்த சலாம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. சலாம் என்பது அல்லாவின் அழகிய பெயர்கள் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் நன்மார்கள் பெயர்களை குறிப்பிட்டு சலாம் சொல்கின்றான். சலாமுன் அலா இப்ராஹிம். மேலும் அல்லாஹ் நபியை மிகராஜ் அழைத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியன் கூறிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று கூறினார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது சலாம் அவசியத்தை விளக்கிறது. அந்த சம்பவம் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகள் மிகவும் சிறந்தது எது என கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது உம்மக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் என அனைத்து முஸ்லிமுக்கு சலாம் சொல்வார்கள் என கூறினார்கள். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் 6. முதலாவதாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது சலாம் சொல்லவும்.